குக்கு வித் கோமாளியில் இந்த வாரம் வந்து என்ன செலிப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ஸை வச்சு ஒரு செலிப்ரேஷன் வாரம் அப்படிங்கிற மாதிரி. செலிப்ரேஷன் வாரம்னா டேஞ்சர் ஜோன்லாம் இல்லையா அப்படின்னு பார்க்காதீங்க, டேஞ்சர் ஜோன்லாம் இருக்குது. ஸோ வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அதே மாதிரி இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு செலிப்ரிட்டியும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச அந்த சாப்பாடை உணவை வந்து பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ஸ் வந்து சமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வர்ற கோமாளிகள் யாரை எடுத்துக்கிட்டு வராங்களோ, எந்த செலிப்ரிட்டியை எடுத்துக்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு பிடிச்சதை தான் அந்த போட்டியாளர் வந்து சமைக்கணும். அந்த வகையில் இது நேற்றே யார் யாருக்கு என்னென்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. நேற்று சனிக்கிழமை எபிசோடில் செஃப் ஆஃப் த வீக் வாங்கின பூஜா வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கோமாளியை மாற்றி புகழை எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி நடந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கை வந்து புகழ் வின் பண்ணி கொடுத்தாப்புல. ஸோ புகழ் அட்வான்டேஜ் டாஸ்க்கை வின் பண்ணி கொடுத்ததுனால எதை வேணும்னாலும் நீங்கள் சமைக்கலாம், உங்களுக்கு வந்திருக்கிறத தான் சமைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாங்க. அப்படி இல்லை, உங்களுக்கு கொடுத்துருந்ததே நீங்கள் சமைச்சிக்குங்க, மற்ற 2 பேர்த்துக்கு மாற்றி விடுங்க அப்படின்னு வேணுமாலும் சொன்னாங்க. அந்த வகையில் இர்ஃபானுக்கும் அக்ஷய கமலுக்கும் இன்டர்சேஞ்ச் பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ வந்து இந்த மெயின் குக்கிங்கில் யார் வந்து பார்த்திங்கன்னா செஃப் ஆஃப் த வீக் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியங்கா தான் வாங்கியிருக்கிறாங்க. பிரியங்காவோட யார் கோமாளியாக பேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தங்குதுரை பேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டேஞ்சர் ஜோன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ டேஞ்சர் ஜோனில் யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷய கமல் தான் வந்திருக்கிறாப்புல டேஞ்சர் ஜோனுக்கு. ஸோ ஏற்கனவே வந்து கடந்த வாரம் பிடிவி கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா பாதியிலே போனதுனால டேஞ்சர் ஜோனுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி இந்த வாரம் அக்ஷய கமலை டேஞ்சர் ஜோனுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இன்னும் 2 வாரம் இதே மாதிரி நடக்கும். ஸோ அந்த 2 வாரத்துலேயும் 2 டேஞ்சர் ஜோன் வரும். ஸோ அதில் இருக்கிற டேஞ்சர் ஜோனில் இருக்கிற எல்லாருமே சேர்த்து அதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலிமினேஷன் சுற்று வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.